நாளில் உங்களை இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை வழியாக சந்திக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிர்ப்பிக்கும் வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உயிர்ப்பிக்கும் வார்த்தை என்றால் என்ன அப்படின்னா, இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை எல்லாருமே நம்ம இந்த உடம்பு வெறும் சரீரம் மட்டும்தான், உயிர் இருந்தாதான் அவன் மனிதனா இருப்பான் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை அப்படின்றது அப்பனா எனக்கு உயிர் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்றது கர்த்தருடைய வார்த்தை வழியா உங்களுக்கு உண்மையிலே உயிர் வந்து உயிரடைஞ்சி உண்மையான மனிதனா எப்போ தன்னுடைய பண்புகளை மாத்திக்கிறான், தன்னுடைய பண்புகள்ல ஒரு மாற்றம் வருது, நல்லவனா நடந்துக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் அவன் மனிதன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒருத்தனை மனிதனா மாத்துமா தவிர மதம் மாத்தாது. மதம் மாத்துறதில்ல, இது மனிதனா மாற்றுறது. இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை வழியா மீண்டும் இங்க சந்திக்கல சந்தோஷப்படுறேன். இன்று இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேச போது எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26:22 துறவு அப்படின்ற தலைப்புல நம்ம இப்ப பேச போறோம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத். அதற்கு முன்னாடி உள்ள சில வசனம் நம்ம பார்ப்போம். மேல 19வது வசனத்தை வாச்சோம்னா, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அப்படி அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, வேறொரு துறவை வெட்டினார்கள், அங்கேயும் வாக்குவாதம் பண்றாங்க, அதற்கு சித்ரா என்று பெயரிடுறாங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு துறவை வெட்டும் பொழுதுதான் அங்க வந்துட்டு அவங்க அங்க அந்த துறவை வெட்டும் பொழுது அங்க ஒரு தடையும் இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு எப்படி பெயர்றான்னு பாருங்களேன். அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். யாருக்கு? நமக்கு இடம் உண்டாக்கினார். எங்க தேசத்துல நமக்கு ஒரு இடம் இருக்கு. நீங்க இப்ப இருக்க இந்த தேசத்துல கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த இடத்தை வச்சிருக்கிறாரு, உயர்ந்த ஸ்தலத்தை வச்சிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அந்த கதைய வேறொரு ஒரு துறவு வெட்டுறாங்க. ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் போயிட்டு ஒரு துறவு வெட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வெட்டும் போது அதுக்கு கேரூராரோட மேய்ப்பர்கள் வந்துட்டு இது எங்களோட துறவு அப்படின்னு சொல்லி அதை தடுக்காங்க, அதை தடை பண்றாங்க, அதை வெட்ட விடாம இது எங்களோடன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன பண்றான், ஈசாக்கு ஏசேக்குன்னு சொல்லி பேரிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு துறவு ஒண்ணா அதே மாதிரி பிரச்சனை, அதே மாதிரி அந்த துறவை எங்களோடதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ணி அது எங்களோட துறவன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதுக்கு சித்னா என்று ஏசைக்கு பேரிடுறான். 3வதா தோண்டும் போதுதான் அவனுக்கு ஒரு பிரச்சனையில சொல்லி ரெகபோத்துன்னு பேர்றாங்க. இப்ப முன்னாடி பார்த்த அந்த 2 துறவுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இதுதாங்க உங்க வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் கொடுங்கிறதுக்கு, நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பறித்துக் கொள்வதற்கு நிறைய பேர் நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. நம்ம சரியா இருக்குன்னு நினைச்சாலும் மற்றவங்க நம்மள சரியா இருக்க விட மாட்டாங்க. இதுதாங்க, நீங்க கரெக்டா போயிட்டு இருப்பீங்க ஒரு வழியில, அவங்க உங்களை சரியா போக விட மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க இடையில. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க எனக்கு வாக்குவாதம் இருக்கு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றாங்க தம்பி அப்படின்னு சொல்றீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஒரு ரெகபோத்தை வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு துறவு வச்சிருக்கேன். துறவு அப்படின்னா என்னங்க? துறவு என்றது ஒரு பெரிய கிணறு இல்ல மணற்கேணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. துறவு அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும். துறவு அப்படின்னா அதுல இருந்து தண்ணீர் தானாவே சுரக்கிறது பேர் தாங்க துறவு, வேற ஒண்ணும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு ஒரு துறவு வச்சிருக்கேன், நான் ஒரு ஆசீர்வாதத்தின் துறவு வச்சிருக்கேன். நீங்க எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதமா துறவை இந்த தேசத்துல வச்சிருக்காரு. அதுவும் நீங்க பழுகி பெருகும்படியாக உங்களுக்கு இடத்தை விஸ்தாரமாக்கி தராரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ரெகபோத் அப்படின்னு பேர்றாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்புங்க, இந்த வசனத்தைப்படி ஜெபிங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கேன். என் கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலையிலும் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். வேலையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வீடியோ வழியாவா அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் ஒரு ரெகபோத்தை கட்டளையிடுவீராக. ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் இதுவரை அப்பா அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் நீர் இதை மாற்றி ரெகபோத்தாய் கர்த்தர் எனக்கு இந்த தேசத்துல ஒரு நல்ல இடத்தை தந்தார் என்று சொல்ல முடியாத அவர் இடங்களை விஸ்தாரமாக்குங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை பெருக பண்ணுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அது மட்டும் இல்ல, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் குரூப்னு ஒரு லிங்க் ஒன்று இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு இல்லை உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை இந்த குரூப்புக்குள்ள வந்து ஜாயின் ஆகிட்டு அதில் போடலாம். நாங்கள் எப்பவுமே ஜெபிக்கிறோம், எங்க டீம் ஜெபிக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ப்ரேயர் தேவைப்படுதுன்னா 24 நம்பரும் ஜெபம் பண்றதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.